ஆலங்குளம் அருகே தனியார் பள்ளி உரிமையாளர் வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான தங்கம், வைரம் மற்றும் 50 லட்சம் ரூபாய் பணத்தை ஒரு கும்பல் அள்ளிச் சென்றுள்ளது. பள்ளி வளாகத்திற்குள்ளே உள்ள வீட்டில் கொள்ளை நடைபெற்றது எப்படி? தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள அடைக்கலப்பட்டினத்தை சேர்ந்தவர் 58 வயதான ராஜசேகர். இவர் அந்த பகுதியில் நெல்லை தென்காசி மெயின் ரோட்டில் தனியார் மெட்ரிக் பள்ளி நடத்தி வருகிறார். மேலும் பள்ளிக்கூட வளாகத்தில் சிபிஎஸ்இ பள்ளி, பிஎட் கல்லூரி ஆகியவற்றையும் நடத்தி வருகிறார். கல்வி நிறுவனத்தின் வளாகத்திற்குள்ளேயே அவரது வீடு அமைந்துள்ளது. அந்த வீட்டில் ராஜசேகர் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். ராஜசேகர் கடந்த 3 நாட்களுக்கு முன் சென்னையில் நடந்த உறவினரின் திருமண விழாவில் பங்கேற்பதற்காக மனைவி மகேஸ்வரி, மகன் ராஜ்குமார் மற்றும் குடும்பத்தினருடன் அங்கு புறப்பட்டு சென்றார். மீண்டும் நேற்று காலையில் வந்து பார்த்தபோது வீட்டின் பீரோவில் இருந்த 1 கிலோ 250 கிராம் தங்க நகைகள், 50 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் மற்றும் ஆலங்குளம் போலீசார் விசாரணை நடத்தினர். வீட்டில் ஆட்கள் இல்லாததை நோட்டமிட்டு வீடு அருகில் உள்ள மரம் வழியாக ஏறி குதித்து பணம் மற்றும் நகைகளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. கைரேகை நிபுணர்கள் பீரோ, கதவுகள் உள்ளிட்டவற்றில் பதிவான ரேகைகளை ஆய்வு செய்தார்கள். மேலும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனையும் நடத்தப்பட்டது. ஆலங்குளம் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து 4 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கொள்ளை நடந்த வீட்டில் பதிவான கைரேகைகளை வைத்து பழைய குற்றவாளிகளின் கைரேகைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. கல்வி நிறுவன வளாகத்தில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் வீட்டில் கேமராக்கள் எதுவும் பொருத்தப்படவில்லை. இதனால் போலீசார் வளாகத்தின் மெயின் கேட்டில் உள்ள கேமராக்களை ஆய்வு செய்தபோது அதில் சந்தேகப்படும்படியான நபர்களின் நடமாட்டம் எதுவும் இல்லை. வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் நள்ளிரவில் காம்பவுண்டை ஒட்டியுள்ள பெரிய மரத்தின் வழியாக ஏறி மாடி வழியாக வீட்டுக்குள் நுழைந்து நகைகள், பணத்தை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்துள்ளது. அந்த வளாகத்தின் பின்பகுதி தோட்டங்கள், காடுகள் நிறைந்ததாகவே இருக்கிறது என்பதால் மர்ம நபர்கள் அந்த வழியாக தப்பிச் சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் நெல்லை தென்காசி 4 வழிச்சாலையில் கல்வி நிறுவன வளாகத்தை ஒட்டிய பகுதிகளில் அமைந்துள்ள வணிக வளாகங்கள், வீடுகள், பெட்ரோல் பங்குகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களில் கடந்த 2 நாட்களாக சந்தேகப்படும்படியான நபர்களின் நடமாட்டம் எதுவும் பதிவாகி உள்ளதா என போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். கொள்ளை சம்பவம் நடந்த வீட்டில் நேற்று இரவு முழுவதும் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். ஆலங்குளம் போலீசார் அங்கு விடிய விடிய முகாமிட்டு தடயங்கள் ஏதும் சிக்குமா என ஆய்வு மேற்கொண்டனர். இதனிடையே கொள்ளை போன நகைகள் மற்றும் பணத்தின் மதிப்பு மேலும் கூடுதலாக இருக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. பள்ளிக்கூடங்கள், கல்லூரியில் தற்போது மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதால் அவரது வீட்டில் 1 கோடிக்கும் அதிகமாக பணம் இருந்ததாகவும் நகையின் மதிப்பு 1.25 கிலோவுக்கு அதிகமாக இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மர்ம நபர்கள் பிடிபட்டால் மட்டுமே கொள்ளை போன நகை மற்றும் பணத்தின் மதிப்பு குறித்த முழு விவரம் தெரியவரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.